சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைவிடாது என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். அது நம் குட்டிகளுக்கு இறை கொடுக்கணுங்கிற உத்தரவாதத்தோடு தான் வெளியே போய் வேட்டையாடும். ஆமாம், வேட்டையாடும்போது வேட்டையாடி எப்படியாவது அந்த புகையில் கொண்டு போய் ஏகப்பட்ட இறைச்சி, மான் இறைச்சி, எந்தெந்த மிருகத்தை அடித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டிருக்கோம். குட்டிகள் நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக இருக்கும். அது அதுக்காக கவலைப்படுறது. ஆனால் அது கூட பட்டினியாக கிடக்குன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தரை தேடுதலுக்கும் ஒரு நன்மை குறைவிடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்க, அப்போது இதை கூட உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்லியிருக்கு வசனம் சொல்லியிருக்கு. இப்போ கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மை குறைவிடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது உண்மைதான். தேவனை தேடும்போது நம்முடைய இருதயம் வாழும். நமக்கு அவர் பலனை கொடுப்பார். நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். நம்மை தேடுகிறவர்களுக்கு இப்போ பலன் தருவார். நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார்னா தென்படுவார். அப்புறம் பண உதவி எல்லா உதவியும் செய்வார். அவர் எப்பொழுதும் நமக்காக உதவி செய்ய காத்துக்கிறார். சிங்கம் கூட வேட்டைக்கு போகும்போது அது வாழ்க்கையில் பார்க்கும்போது சில நேரம் அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணி கொண்டு நல்லா சாப்பிட்டு அதுவும் சாப்பிட்டு ரத்தத்தை பிடிச்சிட்டு பிராணிகளுக்கு கொடுக்கும், குட்டிகளுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் அது சில நேரங்களில் அங்கே இருக்கிற மிருகங்கள் சில நேரம் பயந்த மாதிரி ஓடும்போது தான் அதுக்கு ஒரு இது கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் அது எதிர்த்து பிடிச்சிருது. பிடிச்சோன்னே சிங்கத்தை தூக்கி பந்தாடி கடைசியில் பார்த்தா கீழே தூக்கி மேலே தூக்கி போட்டு எரிஞ்சு அது பலன் இல்லாமல் அப்படி நடக்கும்போது பின்னால் ஓங்கி பலனாக ஒரு முட்டு. அது முட்டும்போது அந்த சிங்கம் வெக்ஸ் ஆகிடும். ஐயையோ, நம்ம வேலை சரியில்லாமல் போயிட்டு இப்படி என் நிலமாயிட்டு. சில நேரங்களில் மான்கள்லாம் கொம்பை கொண்டு குத்தி கொம்பு ஒடிச்சு சிங்கத்துக்குள்ளே போய் அப்படியே பாவமோல் அப்படி நடந்து போகும். சில நேரங்களில் போட்டு மேலே தூக்கி எறிகிறது, போட்டு முட்டுறதுலேயும் அதோடைய போன்லாம் உடஞ்சி ரொம்ப இதாகிடுது. அப்போ சிங்கத்துக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான தண்டனை ஆகுது. எப்பொழுதும் அது போய் ஜெயிக்க முடியாது. அது மாதிரி இருக்குது. அதனாலும் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். கர்த்தரை தேடுறவர்களுக்கும் ஒரு நன்மை குறைவிடாது. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறார். கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அப்போ கர்த்தரை தேடும்போது தான் எல்லாம் கிடைக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். நிலையான நிலையான ஐஸ்வர்யம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம அவரை தேடணும். அதிகாலையில் என்ன தேடணுங்கிறார். அப்புறம் கருத்தாய் தேடணுங்கிறார். அப்புறம் நித்தமும் தேடணும். அப்புறம் அவரை ஆபத்து காலத்தில் எல்லா சூழ்நிலையிலும் அவரை தேடணும். அவர் எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்வார். ஆபத்து காலத்தில் உதவியுமே சகோதரன் பிறந்திருக்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை எந்த வகையிலும் குறைவில்லாமல் பாதுகாத்துக்கொள்வார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன். ஹீ இஸ் யுவர் ப்ரொவைடர் ஜெகோவா ஜெயரா. பிலிப்பியர் அவர் யெகோவா ஈரே. நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.